Hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோல TNEA ஓட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்தோட ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400+ காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து 1.6+ லேக் சீட்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் சீட்ஸ். இது இன்க்ளூடிங் ஆல் த ஸ்ட்ரீம்ஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். ஸோ இது வந்துட்டு எதை வச்சு எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th மார்க் வச்சு எடுப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ இது வந்து டோட்டலி மெரிட் பேஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் கவுன்சிலிங் சிஸ்டம். நமக்கு தெரியும் TNEA நடத்துவாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நடத்துவாங்க. ஸோ இவங்களோட நடத்துறதா வந்துட்டு அந்த கவுன்சிலிங் சிஸ்டம். அடுத்து வந்துட்டு நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. நம்மகிட்ட வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் இருக்கு, அண்ட் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இருக்கு, அண்ட் தென் செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் அதர் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கு, டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதர் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ நம்மகிட்ட கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அண்ட் 4 அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு, அண்ட் தென் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. அண்ட் தென் அதர் இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்கு. சவிதா யூனிவர்சிட்டி அண்ட் கற்பகம் டீம்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அண்ட் 16 அட்டானமஸ் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ரீஜனல்ல நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனல்லையும் நமக்கு வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி தான் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து 16 அட்டானமஸ் இருக்கு. அடுத்து வந்து காலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பார்க்க போறோம். காலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு நமக்கு வந்து பிஏஆ இருக்கட்டும், வெதர் பி ஆர் பிடெக் எதாவது இருக்கலாம். ஸோ பிஇ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4-year ப்ரோக்ராம், அண்ட் பிஆருக்கு வந்துட்டு 5-year ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம்லையும் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் இதில் வந்து அக்ரெடிட்டட் அண்ட் நான் அக்ரெடிட்டட் கோர்சஸும் இருக்கு. ஸோ அக்ரெடிட்டட்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐசிடிஓ ஆர் யூஜிசிஓ ஏதாவது அவங்க வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அக்ரெடிட்டட் கோர்சஸ். அது வந்து ரொம்பவே நல்ல கோர்சஸ். இது வந்து ஒரு வெல் அப்ரூவ்ட் கோர்சஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி வொகேஷனல் அண்ட் ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸும் இருக்கு. வொகேஷனல்னா வந்து தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்கல்வி சார்ந்த கோர்சஸும் இருக்கு, இல்லை அகாடமிக் ஜெனரல் அகாடமிக் நம்ம படிக்கிறதும் அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸும் இருக்கு. அடுத்து இதில் கோர் பிரான்ச்சஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக். ஸோ மெனி பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ இதுதான் வந்து மெயின் பிரான்ச்சஸ். ஸோ அதனால தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு எமர்ஜிங் பிரான்ச்சஸ் அப்படின்னா அதெல்லாம் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து ரெனியூபிள் எனர்ஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு நிறைய டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நமக்கு பேட்டரிஸோட தேவை அதிகமாகுது. ஸோ அதனால கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். சேம் கோஸ் ஃபார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இப்போ பயோடெக்னாலஜியில் ஸோ மெனி ஃபார்மா ரிலேட்டட் ட்ரக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அது வந்து நல்ல பூமிங் ஃபீல்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து ரெனியூபிள் எனர்ஜி வந்துட்டு சோலார் அண்ட் விண்ட், சஸ்டைனபிலிட்டி. Every country moves towards renewable energy and then solar cells and wind energy. So renewable energy ஒரு சாய்ஸ்னா அதுவும் ஒரு நல்ல குட் சாய்ஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் இப்போ வந்து நடந்துட்டு இருக்க மெஷின் லேர்னிங் பூம். ஸோ இந்த பூம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் த எம்என்சிஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் இன்ஃப்ரா ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் அதர் கிளவுட் பேஸ்ட் என்வரன்மெண்ட்டுக்கு நிறைய வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து எமர்ஜிங் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த டிஎன்இயோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இது வந்து 2025க்கான ஒரு ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான இது. மேபி அப்கமிங் 26, 27 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TNEA ஆன்லைன் .org அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப் 1 இதுதான். நீங்கள் ஒரு 12th முடிச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அடுத்து எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஒரு நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீயை கட்டினதுக்கப்புறம் தான் உங்களால் வந்துட்டு அந்த போர்ட்டலே ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அண்ட் தென் உங்களோட ஃபோட்டோ, அண்ட் தென் இமெயில், அந்த இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட போர்ட்டல் ரெசிப்ட் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்கள் வந்து ஒரு ஹேண்டிகேப் ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் ஆர் ரேங்க் லிஸ்ட் இன்க்ளூஷன் சர்டிஃபிகேட் ஆர் ரேண்டம் நம்பர் சர்டிஃபிகேட் ஆர் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கையில் ரெடியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்து மெரிட் லிஸ்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க, டிஎன்ஏ அட்மிஷனுக்குள்ளே எல்லாமே ஃபில் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட ரேங்க் உங்களோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சீட்ஸை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். வந்து என்னோட கோர்ஸ் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். ஸோ அதை விட்டு நம்ம போய் தேர்டாக சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ உங்களோட சாய்ஸஸை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செகண்ட், உங்கள் மார்க்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கலன்னா உங்களுக்கு செகண்ட் அலாட் ஆகும். ஸோ செகண்டும் கிடைக்கலன்னா தேர்ட் அலாட் ஆகும். ஸோ அதுதான் வந்து லோயஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான், லோயஸ்ட் நம்பர் ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களோட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டு சாய்ஸஸ் ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து முதல் 3 ரவுண்டு முக்கியமான ரவுண்டு. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துட்டு எல்லாத்துக்குமானது. ஸோ ஃபார் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் தென் இது வந்து மெரிட் பேஸ்ட் ஆன் மெரிட் பேஸ்ட் தான் ஃபுல்லாக. அடுத்து வந்து மேக்ஸிமம் சீட் வந்து இதில் அலாட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. இதில் வந்து கிடைச்சும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஸோ ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ டிடன்ட் கெட் த சீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் போகலாம். ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் அலௌடு. இப்போ வந்து நம்ம வந்து சில பேர் வந்துட்டு பிடிஎஸ் ஆர் சித்தா இந்த மாதிரி போகிறவங்க வந்துட்டு இன்ஜினியரிங் கிடைச்ச சீட்டை வந்து விட்டுட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து வேக்கன்ட் சீட் அங்கே இருக்கும். ஸோ அதையும் ஃபில் பண்ணுறதுக்காக செகண்ட் ஸ்பெஷல் ரவுண்ட் நடத்தப்படும். தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு மாப்பப் ஆர் ஸ்பாட் கவுன்சிலிங். நீங்கள் போயிட்டு ஸ்பாட்ல சீட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரவுண்ட் ஃபார் லெஃப்ட் ஓவர் சீட்ஸ். ஆன் த ஸ்பாட் அலாட்மெண்ட், லிமிடெட் சீட்ஸ். அங்கே என்ன சீட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு நமக்கு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் ஒரு சீட் கிடைச்சது அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம். ஸோ நீங்க போயிட்டு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அலாட் பண்ண சீட்டை வாங்கிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுனால போகலாம். இல்லை குவிட் பண்ணிட்டு நீங்க அந்த காலேஜ் ரிப்போர்ட்டட் காலேஜ் எந்த காலேஜோ அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண போகலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்க அக்செப்ட் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், பட் இதை விட பெட்டர் காலேஜ் நெக்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் வந்து அக்செப்டட் பார்ட்டிசிபேட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். அடுத்து வந்து ரிஜெக்ட். ஸோ இந்த காலேஜ் எனக்கு வேணாம் அப்படின்றவங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களால் பார்ட்டிசிபேட் இன் செகண்ட் ரவுண்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. சீட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா நீங்க வந்து கன்ஃபார்மும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. ஸோ அந்த சீட் வந்து ரிலீஸ் ஆகிடும். அடுத்து வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பார்ட்டிசிபேஷன் வந்து அதுவே அந்த சாஃப்ட்வேரே வந்து ட்ரிகர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 40% ஃபார் ரிசர்வ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் வந்து பாஸ்ட் வித் 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் அட்லீஸ்ட் 40% ஃபார் ஓசி அண்ட் 40% ஃபார் ரிசர்வ். இதெல்லாம் வந்து ரிசர்வேஷன். அடுத்து வந்துட்டு நேட்டிவிட்டி. ஸோ நீங்கள் வந்து 8th to 12th ஆர் டிஎன் ஸ்கூல்ஸில் படிச்சிருந்தோம் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் உங்களால் வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் உங்ககிட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த 7.5 ரிசர்வேஷனை உங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து நேட்டிவிட்டி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 8th to 12th ஸ்கூலில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கல் ரிசர்வேஷனுக்கான அப்ளிகபிள். அவுட் ஆஃப் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லோக்கல் ரிசர்வேஷனே கிடையாது. நீங்கள் ஓப்பன் கேட்டகரி ஆர் ஜென்ரல் கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நான் நேட்டிவாக இருக்கீங்க, சே என்ஆர்ஐயாக இருக்கீங்க, சம்மன் ஹூ இஸ் லிவிங் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 years in டிஎன்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. சே வந்துட்டு ஐஆர்சிடிசி. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐஆர்சிடிசி ஆர் சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் குவாட்டாஸ் வந்து இருக்கு. ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் டிஎன்ஏ அண்ட் டிஎன்ஏ கவுன்சிலிங். ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ், மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது தான் 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸும் ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸில் வரும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட். சரி நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் less than 8 LPA per annum பேரண்ட்ஸ் வந்துட்டு less than 8 LPA வாங்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். எதுக்குன்னா அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப்போ இல்லை வந்து ஏதாவது ஃபீ வேவரோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும்.
அடுத்து வந்து டாக்குமெண்ட் சப்மிஷன் கைட்லைன்ஸ். ஸோ இதெல்லாம் கைட்லைன்ஸ், இது வந்து அப்போதைக்கு அப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் ரிசர்வேஷன் பாலிசி ஓவர்வியூ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இயர் டு இயர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இயர் டு இயர் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இல்லை. ஓவர் த 5 years ஆர் 10 years வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் கேட்டகரி அண்ட் பேக்அவுட் கிளாஸ், பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாத அடிஷனல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 7.5 ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 3% ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸும் வந்துட்டு வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் செப்பரேட்டாக கோட்டாஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிசர்வேஷன் பாலிசி. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி இன் 6 to 12 இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7.5 வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் இட்ஸ் 1 to 12 நினைக்கிறேன். ஸோ 1 to 12 வந்துட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால 7.5 ரிசர்வேஷன் இது பண்ணிக்க முடியும். கேண்டிடேட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து 40% வந்து இம்பேர்மெண்ட் லெவலில் இருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களால அவைல் பண்ணிக்க முடியும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்துட்டு செப்பரேட் கோட்டாஸ் இருக்கு. அதே மாதிரி வொகேஷனல் கேட்டகரிஸ்க்கும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல மென்ஷன் பண்ண மாதிரி இவங்களுக்கும் ஒன்ஸ் தே ஆர் ஹேவிங் தேர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த வொகேஷனல் கேட்டகரி இதை அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஸோ இது ஆல்ரெடி சொன்னதுதான், மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திரும்ப ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜஸ் ரன் பை கவர்மெண்ட், அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ரொம்ப கம்மி மினிமல் ஃபீஸ் தான் வாங்குவாங்க. ஸோ இது வந்து 11,000 to 15,000 per செமஸ்டராக இருக்கும். ஸ்பெஷல் ஃபீஸஸ் வந்துட்டு மேபி செமஸ்டர் ஃபீஸ் ஆர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு 2,000 to 3,000 இருக்கும். டோட்டல் ஆனுவல் ஃபீ, டோட்டல் செமஸ்டர் ஃபீயாக இருக்கும். செமஸ்டர் ஃபீ வந்துட்டு ஒரு 30,000 to 18,000 மினி போனால் 20,000 25,000 வரும். அதே மாதிரி அடிஷனல் காஸ்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க ஆர் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கெல்லாம் தனித்தனியான அடிஷனல் காஸ்ட் வரும். அது உங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல மினிமம், இது வந்து ஒரு நல்ல காலேஜ்னு சொல்லிட முடியாது, இது வந்து ஒரு மினிமம் ஒரு ஓகே ஆவரேஜான காலேஜஸ்க்கு வந்துட்டு டியூஷன் ஃபீ இவ்வளோ இருக்கும். ஸோ ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா இது செமஸ்டர் ஃபீ. செமஸ்டர் மினிமம் வந்து ஒரு 30,000 to 40,000 ஆர் ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 80,000 வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் சேம் இதை வந்து காலேஜ் டு காலேஜஸ் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் அண்ட் அடிஷனல் காஸ்ட்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பெட்டர் அந்த டைம்ல இருக்கக்கூடிய காஸ்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் சிமிலர் டு கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஸோ நீங்கள் அது வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸோட அப்ரோச்சோ வெப்சைட்டோ செக் பண்ணி நீங்கள் என்னென்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சேம் லைக் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் காலேஜ் டு காலேஜ் மாறுபடும். ஸோ இதே நீங்கள் அப்பப்போ அந்த காலேஜோட வெப்சைட்டை செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிராஜுவேட்ஸ் அப்படின்றவங்களை வந்துட்டு 2,000 per year வந்து அவைல் இது பண்ணுறாங்க. எய்டட்னா 4,000 per year, ப்ரைவேட்னா 25,000 per year வந்து அவைல் பண்ணுறாங்க. ஸோ இன்கம் பேஸ்ட் எக்ஸம்ஷன் வந்துட்டு இன்கம் பிலோ 8 lakhs per year இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்கம் பேஸ்ல வந்துட்டு நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ரிசர்வ் கேட்டகரி பெனிஃபிட்ஸ்க்கும் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு ரிசர்வ் கேட்டகரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அவைல் பண்ணுற மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ். நீங்கள் வந்து அத்லெட்டோ ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இன்டோர் ஆர் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு செப்பரேட் கோட்டாஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு இயர் டு இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்போதைக்கு அப்போ இருக்க கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் பாஸ் மார்க் பேஸ்டு பொறுத்து மட்டும் லைக் அதை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ நம்மகிட்ட வந்துட்டு ப்ரைவேட் அண்ட் டாப் காலேஜஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 160 to 180 அக்ராஸ் எனி ஸ்ட்ரீம்ஸ் இருந்தாலும் இது வந்து ஆவரேஜ் தான். ஸோ நீங்கள் அப்போது இருக்கிற டைம் லைனில்
நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க, 198 வரைக்கும் 175 188 வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் தானே தவிர ஒரு இந்த மார்க் எடுத்தால் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அகைன் நீங்கள் வந்து அந்த டைம் லைனில் என்ன மார்க்ஸ் இருக்கோ அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல 200க்கு வந்துட்டு ஒரு நல்ல கட் ஆஃப் ஸ்கோர் இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஏஐ, மிஷின் லேர்னிங், ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கணும். அடுத்து ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது மெரிட், அதாவது கட் ஆஃப் மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கிற மார்க் அப்படியே எடுத்துக்கணும். 100 மார்க்ஸ் வருது, அவுட் ஆஃப் 100 நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அவுட் ஆஃப் 100 95 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 95 அவுட் ஆஃப் 100 எடுத்துக்கணும். இப்போ ஃபிசிக்ஸில் வந்து 90 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா 90 / 200 போட்டுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 85 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா 85/200 போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 200க்கு ஒரு கட் ஆஃப் கிடைக்கும். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் நீங்கள் முன்னால் சீட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் 12 மார்க்ஸ் நார்மலைஸ் டு 200 அக்ரிகேட். ஸோ அதான் இங்கே சொன்னேன். அதே மாதிரி இது வந்து செப்பரேட் லிஸ்ட் ஃபார் செப்பரேட் கேட்டகரிஸ். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் மார்க்ஸ், தென் கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் ஏஜ் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ஒர்க் ஆகும். ஸோ ரிப்போர்ட்டிங் டு அலாட்டட் காலேஜ், ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க போர்ட்டல் அப்படின்னா நீங்கள் வந்து 7 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களோட அலாட்மெண்ட் டேட்டை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த அலாட்மெண்ட் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, மினிமம் ஃபீ வந்து பே பண்ணியிருக்கணும். அகாடமிக் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அவங்க வந்து அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த காலேஜ் நீங்கள் போய் டாக்குமெண்ட்டில் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சீட் உங்களுக்கான வந்து கன்ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. அடுத்து வந்து ஸோ கேன் அவுட் ஆஃப் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அப்ளை? எஸ், நீங்கள் வந்து லோக்கல் ரிசர்வேஷனை வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா உங்களை ஓப்பன் கேட்டகரியில் போட்டுருவாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஹேவ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அண்ட் தென் நோ அப்பர் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து as long as நீங்கள் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து போர்ட்டலில் உங்களால் உட்கார முடியும். அதேமாதிரி கேன் ஐ சேஞ்ச் மை சாய்ஸஸ் ஆஃப்டர் லாக்கிங்? ஸோ ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சாய்ஸஸ் லாக் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கரெக்டான சாய்ஸஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணுறீங்களான்னு உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆட்டோ பார்ட்டிசிபேஷனுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. சீட் வந்து ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு அலாட்டான சீட் அப்படியே அலாட் ஆகிருந்தாலும் அந்த சீட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அக்செப்டட் பார்ட்டிசிபேட் கொடுத்தீங்கன்னா உங்களால் நெக்ஸ்ட் ரவுண்டில் போயிட்டு அடுத்து அந்த ரவுண்டில் என்னென்ன சாய்ஸஸ்லாம் இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 50+ சாய்ஸஸாக கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ தட் யூ வில் எண்ட் அப் கெட்டிங் அ சீட். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃபில் பண்ணுங்க. அடுத்து கேன் ஐ வித்ட்ரா ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா வித்ட்ராவல் டைம்ஸ் வெரி பை காலேஜ் பாலிசிஸ் அதான் சொன்னது. ஸோ அந்த காலேஜ் பொறுத்து வித்ட்ராவல் டைம்ஸ் சில டைம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 50% தான் தருவோம் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காலேஜ் வந்து வித்தியாசம் வரும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் வந்து ரொம்பவுமே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெட்டர் காலேஜ். அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சத்தியமங்கலம், கருப்பூர், ஸ்ரீரங்கம், அப்புறம் மல்டிபிள் அட்டானமஸ் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இருக்குது எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி. அடுத்து திருநெல்வேலி, சத்தியமங்கலம் அண்ட் பர்கூரில் இருக்குது பர்கூர் அண்ட் சோ மெனி காலேஜஸ் ஆர் அவுட் தேர். ஸோ இந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐடி, டிசிஇ, தியாகராஜர் காலேஜ், மதுரை, அடுத்து SSN, காரைக்குடியில் இருக்க அழகப்ப செட்டியார், அண்ட் தென் மன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, பிஐடி சொல்லலாம். அடுத்து PSG. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்துட்டு டாப் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் காலேஜ். அடுத்து வந்து
இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இது வந்து 2025க்கான டேட். ஸோ இதை நீங்கள் பெட்டர் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். அடுத்து நீங்கள் போயிட்டு எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகும். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டாக்குமெண்ட் டெட்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிடுவீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ரவுண்ட் 1 அலாட்மெண்ட். அடுத்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அடுத்து காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து டெட்லைனுக்குள்ள அப்லோட் பண்ணோம். அதேமாரி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கணும். அதேமாரி ஃபில்லிங் இன்சஃபிஷியன்ட் காலேஜ் சாய்ஸஸ். அடுத்து நாட் லாக்கிங் சாய்ஸஸ் பிஃபோர் கட் ஆஃப் டைம் அண்ட் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் டெட்லைன் காலேஜஸ் ஆர் நாட் பிரிங்கிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வைட் ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இன்னும் வேகமாகவே இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து அஃபீஷியல் ரிங் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதெல்லாம் தான் டிஎன்ஏ ஆன்லைன். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி.edu dt.tn.government.in. ஸோ இந்த மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்ஸோட நீங்கள் எப்பவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்க வந்து எப்போ சர்க்குலர் விடுறாங்க, ஏதாவது புது ப்ரோச்சூர் ரிலீஸ் ஆயிருக்கா, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சீட் மேட்ரிக்ஸ் என்ன எப்படி இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, ரிசர்வேஷன் பேஸில் என்னால் அவைல் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் நீங்கள் உங்களுக்கு ஒரு சீனியர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா ஆர் ப்ரொஃபஸர் இருக்காங்க, யாராவது ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கேட்டு எந்த காலேஜ் இப்போ இருக்கிற கோர்ஸோட டிமாண்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி உங்களால் ரிசர்ச் பண்ணி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து தரவாக பண்ண முடியும். அடுத்து வந்து செக் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஃபார் ஈச் காலேஜ். ஸோ எல்லா வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்கும். 6 ஆர் நியர் கெரியர் 360 இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் ட்ரெண்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அடுத்து கலெக்ட் ஆல் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணிங்க எல்லாமே ஃபார்மேட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு காலேஜ் விசிட் பண்ணி கூட உங்களால் அந்த ஃபைனலைஸ் பண்ண முடியும் அந்த சாய்ஸை. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஹாஸ்டல் கேம்பஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதெல்லாமே விசிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்போதைக்கு எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது காலேஜ் டு காலேஜ் வெரி ஆகும். ஸோ நீங்கள் பெட்டர் செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸில் உட்கார முடியும். ஸோ அது வந்து 3rd year to 4th year ட்ரான்சிஷன் ஃபேஸில் அந்த இது நடக்கும். ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தளவில் லைக் 4 to 20 lakhs 20+ lakhs இருக்குது. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 lakhs to 20 lakhs தான் எடுக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எம்டெக் எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் ஆர் நீங்கள் வந்து கேட் ஆர் கேட் எழுதலாம். so many entrance exams இருக்கு. இது வந்து IITs and IIM போகிறதுக்கு வந்து கேட் அண்ட் கேட்ல எழுதுவாங்க. ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் பொசிஷன்ஸ் இருக்குது ப்ரீமியர் கம்பெனிஸில். நீங்கள் ஃபார்மா கம்பெனிஸ் போகிறீங்கன்னா சன் ஃபார்மா ஆர் நாட்கோ இந்த மாதிரி so many ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து என்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து வெளில வரீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ்லேயும் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் செல் இருக்கும். ஸோ அவங்களே வந்து உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இன்குபேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் இன்டர்நேஷனல் கெரியர் ஆப்ஷன்ஸ் இன் டெவலப்ட் கண்ட்ரிஸ். நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து வெளிநாட்டில் போய் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேரில் இதெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ். இது வந்து US பேஸ்ட் கம்பெனிஸ். இது வந்து இந்தியன் கம்பெனிஸ். ஸோ இது வந்து லைக் இதுவும் இந்தியன் சொல்லலாம், இந்தியன் ஆர் MNC. ஸோ எல்லாமே எல்லா ஊர்லேயும் இருக்கிறதுனால MNCன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் MNC பேஸ்ட் கம்பெனிஸ். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் கோர் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா, மாருதி, ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ் அண்ட் தென் L&T. இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் கம்பெனிஸ். Bosch, Siemens, Larsen Turbo. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைக் எலக்ட்ரிக்கல் ஆர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி வந்து. ஸோ பவர் செக்டர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஸோ மெனி கம்பெனிஸ் வருது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெனியூபிள்ஸில் படிச்சுட்டு வரீங்க ஆர் சிவில் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு உள்ளே போக முடியும். ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ இது வந்து சிவில் சர்வீஸ் செக்டர் பாத்வே. ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களால் கவர்மெண்ட் இன்ஜினியராக போக முடியும்.
ஸோ அது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர் அண்டர் ரேங்கிங் போனீங்கன்னா ஸோ நமக்கு பிஎஸ்யூஸ் இருக்குது, பப்ளிக் செக்டர் யூனியன் சொல்லிட்டு. ஸோ பெல்லு ஆர் பிஜி இன்விட், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஆள் எடுப்பாங்க, இன்ஜினியர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த இதை கிளியர் பண்ணியிருந்தீங்க, கேட் மாதிரியான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போக முடியும். அடுத்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் வந்து நீங்கள் ஒரு நேஷனல் லெபார்ட்டரியோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் போய் ஜாயின் பண்ண முடியும். மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ் செக்டர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ரயில்வே அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டர் மீன்ஸ் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா இந்தமாரி இதெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியும். போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் வந்து 2 years ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அவைலபிள் இன் ஆல் மேஜர் பேச்சஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸாக இருக்கும். ரொம்பவுமே ஃபோக்கஸ்டாக ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எடுத்துகிட்டு அதை படிக்கிற மாதிரி இருக்கும். அன்லைக் பிடெக் வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் டெக்னாலஜி படிப்பீங்க, ப்ரோக்ராமிங் அண்ட் அதர் திங்ஸ் படிப்பீங்க. பட் எம்டெக்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஹையர் எஜுகேஷன்ஸ், நீங்கள் வந்து எம்எஸ் அப்ராட் போகலாம், ஆர் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணலாம், ஆர் எம்எஸ் போகலாம், எம்எஸ் எம்டெக் ஆர் ஈவன் எம்இ போகலாம், ஆர் பிஹெச்டி டேரக்ட் பிஹெச்டி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சப்போர்ட் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டிஎன்இஏ வந்து கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனை கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு வந்து கவுன்சிலிங் நடக்கிறப்போ வந்து மல்டிபிள் லொகேஷன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் போடுவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரும் நீங்கள் விசிட் பண்ணி உங்களால் வந்து சப்போர்ட் அண்ட் கான்டாக்டாக கெயின் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ப்ரீ கவுன்சிலிங் செக்லிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அதெல்லாம் இருக்கா இல்லைன்னா அப்ளை பண்ணி அது 1 month 2 month ஆகும் வரத்துக்கு. ஸோ அதெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் ஃபில் பண்ணி இது பண்ணாதீங்க. ஸோ கீ டேக்அவேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏ இஸ் மெரிட் பேஸ்ட், அதாவது டோட்டலாக ரிசர்வேஷன் இருந்தாலுமே இது வந்து ரிசர்வேஷனில் யாருக்கு முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மெரிட் பேஸ்டு சீட் அலோகேஷன் தான் நடக்குது. அக்ராஸ் 400+ காலேஜஸ் இருக்குது, ஓவர் 1.6 lakh இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ரிசர்ச் காலேஜஸ் நீங்கள் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் ரிசர்ச் பண்ணி சீனியர்ஸ் மூலமாக கேட்டுக்கிட்டோ இல்லை தெரிஞ்ச ப்ரொஃபஸர் மூலமாக கேட்டுக்கிட்டோ நீங்கள் போகிறது ஒரு வைஸ் சாய்ஸ்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் பிளான் அஹெட், பி ரியலிஸ்டிக், ப்ரிப்பேர் தரோலி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சக்ஸஸ் ஃபேக்டர் நீங்கள் கரெக்டான காலேஜ்குள்ளே போகிறதுக்கோ இல்லை உங்களுக்கு கரெக்டான ஸ்காலர்ஷிப்ஸ் அவைல் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அடுத்து வந்து அடிஷனல் லேர்னிங் ரிசோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் கிடைக்கும், ஆர் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் டாக்குமெண்ட், சீட் மேட்ரிக்ஸ் பிடிஎஃப் இருக்கும், காலேஜ் சீட் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு காலேஜுக்குள்ள எஸ்சிக்கு எத்தனை சீட்டு, எம்பிசிக்கு எத்தனை சீட்டு, ஆர் பிசிக்கு எத்தனை சீட்டு, ஓப்பன் கேட்டகரிக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லிட்டு சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த காலேஜ் நமக்கு கரெக்டானதாக இருக்குமா, நம்மளால உள்ளே போக முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். காலேஜ் வெப்சைட் போய் பார்க்கலாம், ஆர் யூடியூப் கவுன்சிலிங் கைட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவைல் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.